தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தமிழ் சினிமாவில் தனி சகாப்தமா வாழ்ந்து காட்டினவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். புரட்சி கலைஞர், கருப்பு எம்ஜிஆர், கேப்டன் என ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் கடந்த மாதம் 28ஆம் தேதி உயிரிழந்தார். அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த 15 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் திரண்டு வந்தாங்க. சினிமாவில் ரஜினி, கமல் இவங்க 2 பேரும் உச்சத்தில் இருக்கும்போதே அவங்களுடைய போட்டி போட்டு தனக்குன்னு தனியாக ஒரு இடத்த பிடிச்சாரு விஜயகாந்த் அவர்கள். அதே மாதிரி அரசியல்லையும் திமுக, அதிமுக அப்படின்னு இருபெரும் சக்திகளுக்கு மத்தியில் போட்டி போட்டு ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராகவும் மாறினார். திரைத்துறையினர், ரசிகன், தொண்டன்னு யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வேற்றுமை பார்க்காம உதவி செய்த வள்ளலா அவர் வாழ்ந்து காட்டினார். ஆனாலும் தன்னுடைய மகன்களான விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் இவங்க 2 பேரையும் சினிமா மற்றும் அரசியலில் கை தூக்கி விடாமல் போயிட்டாரே அப்படின்ற ஏக்கம் அவருடைய தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் இருந்தது. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் இதுக்கு முன்னாடி நடிகர் விஜய், சூர்யா ஆகியோரோட ஆரம்ப காலகட்ட படங்களில் நடிச்சிருந்தார். இப்போ விஜய், சூர்யா இவங்க 2 பேருமே தமிழ் சினிமாவில் ஒரு உச்ச நட்சத்திரமாக ஜொலிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சிம்பு அவர்களுடைய முதல் படமான காதல் அழிவதில்லை படத்தினுடைய பூஜையிலையும் கலந்துக்கிட்டு சிம்புவை விஜயகாந்த் அவர்கள் வாழ்த்தியிருந்தார். இப்படியும் அடுத்தவர்களுடைய வாரிசுகளுக்கு காட்ஃபாதராக இருந்த விஜயகாந்த் தன்னுடைய மகன்களை அப்படியே விட்டுட்டாங்களே அப்படின்னு ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஏக்கம் இருந்தது. ஆனால் அது அப்படி கிடையாதுங்க. கேப்டனுடைய மகன்கள் தான் சினிமாவிலையும் அரசியலையும் கொஞ்சம் ஆர்வம் இல்லாமல் ஒதுங்கினதாக சொல்லப்படுது. மூத்த மகன் விஜய பிரபாகரன் அதிக உடல் எடையோடு இருந்த காரணத்தினால அரசியல், சினிமா அப்படின்னு 2லுமே விருப்பம் இல்லாமல் இருந்தாராம். ஆனால் அவருக்கு இந்த செல்லப்பிராணிகள் வளர்க்குறதுல ரொம்பவே ஆர்வம் அதிகமாக. காஸ்ட்லி ரக நாய்களை வளர்க்குறது மட்டும் இல்லாமல் அவங்கள வச்சு சர்வதேச அளவில் பரிசுகளும் அவர் ஜெயிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பேட்மிண்டனில் ஆர்வமுடைய அவர் ஒரு அணியை ஏலம் எடுத்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காராம். இப்போது அவர் உடல் எடையை குறைச்சி அரசியலில் என்ட்ரி கொடுத்தாலும் போதிய பக்குவம் இல்லாத பேச்சுகள் காரணமாக அடிக்கடி அவர் சர்ச்சையிலும் சிக்கிறாரு. அதனால தான் விஜய் பிரபாகரனால் சினிமாவில் வர முடியலாம். அதே மாதிரி 2வது மகன் சண்முக பாண்டியன் சில வருடங்களுக்கு முன்னாடி தான் சகாப்தம் அப்படின்ற படத்தின் மூலமாக ஹீரோவாக அறிமுகமானார். புது இயக்குனருடைய பெயரை போட்டு விஜயகாந்தே இந்த படத்தை டைரக்ட் பண்ணார் அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறல. அதுக்கு பிறகுதான் இயக்குனர் PG முத்தையா இயக்கத்தில் மதுரை வீரன் அப்படின்ற படத்தில் சண்முக பாண்டியன் நடிச்சிருந்தார். அந்த படமும் பெரிய அளவு வெற்றி பெறல. ஸோ அதுக்கு பிறகு யாராவது அவர்கிட்ட கதை சொல்ல வந்தாலும் முன்னணி ஹீரோவுக்கு இருக்கிற மாதிரி கதை வேணும், அந்த மாதிரி சம்பளம் வேணும் அப்படின்னு இவர் கேட்டதால தான் இவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வரல அப்படின்னு சொல்லப்படுது. தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.